ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன டீடைன்டுன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். எந்த வகையில யோசிச்சாலும் யூகிக்கவே முடியாத செம்மையான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள படங்க இது. ஒரு பொண்ணு நைட்டு நடந்த எல்லாத்தையும் மறந்த நிலைமையில மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ண முழிகிறா. நைட்டு ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் இந்த பொண்ணு தான். அதுக்கு தான் போலீஸ் இவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பட் இவளுக்கு தான் நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. சோ அப்படி முதல் நாள் நைட் என்ன பஞ்சாயத்து ஆச்சு? போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி உண்மையாகவே அதை இந்த பொண்ணு தான் பண்ணாளா? இந்த விசாரணையில வெளியே வர ட்விஸ்டெல்லாம் என்ன? இதுதாங்க மொத்த படத்தோட கதையும். ஒன்லைன் ஸ்டோரி வேணும்னா கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். பட் படத்துல பிரில்லியண்டான மூவ்ஸ் நிறைய இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் தாறு மாறு தாளிச்சா சோறு. வாங்கலேன், போலீஸுக்கே பொறி உருண்டை கொடுக்கறது எப்படி? படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா எரிஞ்ச நிலைமையில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். பில்டிங்குள்ள அங்கங்க எரிஞ்ச நிலைமையில நிறைய டெட் பாடிஸ் கிடைக்குது. போலீஸ் எல்லாம் அங்க விசாரணைக்காக வந்துட்டாங்க. அங்க இருக்க நிறைய டெட் பாடிஸ்க்கு நடுவுல ஒரு லேடி டெட் பாடியோட மேல போலீஸ்காரங்களுக்கு செயின் ஒண்ணு கிடைக்குது. ரெண்டாவது ஒரு மேல் டெட் பாடியோட பொசிஷனை பாக்குறப்போ நிச்சயமா அவன் அந்த இடத்துல சாகல. அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே அவனுக்கு காயமாயிருக்கு. அந்த காயத்தோடையே உடம்புல இருந்து ரத்தம் வடிய வடிய நவுந்துகிட்டே வந்து செவுத்துல அவன் ரத்தத்தாலேயே ஜோவான்ன்ற ஒரு ஆளோட பேர் எழுதியிருக்கான். இந்த ஜோவான் பழைய கை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசாரணைக்காக வந்த போலீஸ் ஆபீசர் அந்த பேரை பார்த்ததுமே டேய் ஜோவான், இது உன் வேலை தானடா அப்படின்னு ஷாக்காக இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில் கார்டு எல்லாம் போட்டுட்டு அடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ தாங்க படத்துல ஹீரோயின். கண்ண முழிச்ச ஹீரோயினுக்கு எதிரில ஒரு லேடி காப்பு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோன்னு மட்டும் தான் தெரியுது. ஏன் இங்க வந்தோம், எப்படி இங்க வந்தோம், என்ன ஆச்சு, அது எதுவும் தெரியல. இத பத்தி லேடி காப் கிட்ட கேட்கும்போது நீ என்னவா இருக்கும்னு நினைக்கிற? உன் பாக்கெட்ல இருந்து நாங்க இந்த போதை மாத்திரையை கண்டுபிடிச்சு எடுத்தோம். இத ஒரு எவிடன்ஸா ஓரமா வச்சுப்போம். மணி இப்போ காலையில 5, நைட்டு 2 மணிக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா? நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆன நிலைமையில பெட்ரோல் ஆளுங்க உன் காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. உன் காரோட டயருக்கு பின்னால நீ படுத்து இருந்திருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு லேடி காப் கேட்டா, இங்க பாருங்க, நான் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிருந்தா எனக்கு ஃபைனை போட்டு வெளியே அனுப்புங்க. அதை விட்டுட்டு எதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க? அதை மீறி நைட்டு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் என்னத்த சொல்ல சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும், செல்லம் இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல செல்லம். தேவையில்லாம தெரியலன்னு சொல்லி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத. மரியாதையா நடந்ததை ஞாபகப்படுத்தி சொல்ற வழியை பாரு அப்படின்னு லேடி காப் ஸ்ட்ரிக்டா கேட்டதுனால ஹீரோயின் அவளுக்கு கடைசியா என்ன ஞாபகம் இருக்கோ அதை கஷ்டப்பட்டு யோசிச்சு பாக்குறா. நைட் ஒரு பப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அப்ப இவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட இருந்து, அவ பேரு சாரா, வீடியோ கால் வந்திருக்கு. அவளுக்கு பிராண்டன்ன்ற ஒரு கை குழந்தை இருக்கான். ஆனா அவளோட குழந்தை இல்ல, தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. தத்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இத பத்தி தான் ஹீரோயினும் சாராவும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை ஹீரோயின் பிரசன்ட்ல லேடி காப் கிட்ட சொன்னதும், சாரா, நாங்க உன்னை கூட்டிட்டு வரும்போதே நீ அவ பேரை சொன்னியே, நேத்து நைட்டு பார்ல அவளும் அவன் கூட இருந்தாளா அப்படின்னு லேடி காப் கேட்க, அடி கீழடி கிறுக்கு, தெளிவா தாண்டி உன்கிட்ட சொன்னேன். நான் அவ கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தேன்னு. மறுபடியும் அவ உன் கூட இருந்தாளான்னு கேள்வி கேக்குற? உனக்கெல்லாம் எவன்டி போலீஸ் வேலை கொடுத்தது? ஏதோங்க இப்ப எனக்கு ஞாபகம் வந்ததை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும், போயிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துப்போமா அப்படின்னு கஷ்டப்பட்டு கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ஹீரோயின் பாத்ரூமுக்கு போறா. கண்ணாடியில பார்த்தா ஹீரோயினோட முகத்துல சில இடத்துல சில்லறையா இருக்கு. அதோட இங்க நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குதோன்னு ஹீரோயினுக்கு ஒரு பயம். சோ பாத்ரூம் போற மாதிரி போய் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு தேடுறப்போ வழி எதுவும் பெருசா கிடைக்கல. தேடுறப்போ அழுக்கு படிஞ்ச ஒரு இடத்துல ஹீரோயின் கையை வச்சதுனால கையெல்லாம் தூசி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு அதை தொடச்சிக்கிட்டு ஹீரோயின் வெளியே வந்தா. ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நின்னுட்டு இருக்காரு. பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அன்பா பேசிட்டு, என்னமா எதுவும் ஞாபகம் வந்துச்சா இல்லையா? இந்த கேஸ் விஷயமா நாங்க ஒரு விட்னஸை கூட்டிட்டு வந்திருக்கோம். அவன் பேசுறதை கேளு, அப்பவாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பாப்போம் அப்படின்னு லேடி காப் அந்த விட்னஸ் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க வீடியோ ஃபுட்டேஜ் இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட காட்ட, அதை பார்க்கும்போது நேத்து நைட்டு நடந்த இன்னும் சில விஷயங்கள் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இவ பப்ல உட்கார்ந்து இருக்கும் போது சாரா கிட்ட வீடியோ கால் பேசி முடிச்சா இல்லையா? அடுத்து அதே பார்ல இருந்த ஒரு ஆளை பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அவனுக்காக ஹீரோயினே ட்ரிங்க் எல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்கிட்ட ஒட்டு போட்டதும் பதிலுக்கு நேரா வந்து அவன் ஹீரோயின் கிட்ட பிட்டா போட, அடுத்து அப்படியே 2 பேரும் பிம்பிலிக்கா பிலாப்பி பண்றதுக்கு ஹீரோயினோட காருக்குள்ளேயே போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் அது நடந்து முடிஞ்சதும் ஹீரோயின் அவனை இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, கார் சாவி என்கிட்ட கொடு, நீ ஆல்ரெடி போதையில இருக்க, நீ ஓட்டினா சரி வராது அப்படின்னு விட்னஸ் கேட்டிருக்கான். ஆனா ஹீரோயின் கொடுக்கல. இதுல இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்து, நீ அவ்வளோ பெரிய ஆணழகெல்லாம் இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் உன்னை கூட்டிட்டு போனோம்னா நீ வரவே தேவையில்ல, கிளம்புன்னு அவனை காரை விட்டு அடிச்சு துரத்திட்டு ஹீரோயின் தனியா கார் எடுத்துட்டு போயிருக்கா. இப்படின்னு பிரசன்ட்ல லேடி காப் கிட்ட பேசிட்டு இருக்க விட்னஸ் சொல்றான். ஆனாலும் ஹீரோயினுக்கு கம்ப்ளீட்டா எதுவும் ஞாபகம் வரல. அதுலயும் நேத்து நைட்டு குடிச்ச மாதிரியே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் குடிக்காத என்ன பார்த்து நான் குடிச்சிருக்கேன்னு அவன் எப்படி சொல்லுவான்? அப்படியே கூட இருக்கட்டுமேங்க, நான் காரை கொண்டு போய் ரோட்ல ஒரு இடத்துல இடிச்சிட்டேனா என் மேல கேஸ் போடுங்க, இல்ல இடிச்சதுக்கு ஃபைன் போடுங்க. எதுவுமே பண்ணாம திரும்ப திரும்ப என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயே கேட்டுட்டு இருந்தா நான் என்னங்க சொல்றது அப்படின்னு லேடி காப் இன்ஸ்பெக்டர் 2 பேர்கிட்ட
எல்லார்கிட்டையும் ஹீரோயின் கேட்டதுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட சொல்லாத விஷயத்தை இவங்க சொல்றாங்க. கண்ணு, நீ காரை கொண்டு போய் சும்மா ரோட்ல குத்தல கண்ணு, உன் காரோட ஃப்ரண்ட் பம்பர் மொத்தமும் அந்த பக்கம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவனோட ரத்தமா இருக்கு. கூடவே உன் காருக்கு பக்கத்துல அவன் டெட் பாடியையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. சோ நீ போதையை போட்டுட்டு போய் ஒரு ஆளை அடிச்சு தூக்கி கொலை பண்ணிருக்க. இத நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ எங்க கஸ்டடியில தான் இருந்தாகணும். ஸ்டேஷன்ல ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால தற்சமயத்துக்கு லேடி செல்லுன்னு தனியா இல்ல, நீ இந்த செல்லுலயே இருன்னு ஹீரோயினை ஒரு செல்லுல விடுறாங்க. உள்ள ஆல்ரெடி ஒரு குடிகாரன் இருக்கான். ரெண்டாவது வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பணக்கார பொண்ணு இருக்கா. ஹீரோயின் உள்ள போன அடுத்த சில நிமிஷத்திலேயே ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டான சாரா ஸ்டேஷனுக்கு வரா. ஹீரோயின் கிட்ட பேச ஒரு நிமிஷம் பெர்மிஷன் கொடுத்து இவளை உள்ள அனுப்பிட்டு வெளியே லேடி காப்பும் இன்ஸ்பெக்டரும் நின்னு இவங்க பேசுறதையே கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள போன சாராவோட மூஞ்சி மொத்தமும் பயம். வெளியே இவங்க நிக்கிறதுனால ஹீரோயின் கிட்ட எதையும் டைரக்டா சொல்ல முடியல. சோ கையில சாக்லேட் கவர் ஒன்னு எடுத்து அதுல அந்த சாக்லேட்டோட பேர் போட்டிருக்கும் இல்லையா, அதுல சில வார்த்தைகளை மட்டும் கையால மறைச்சுக்கிட்டு ரன், அதாவது ஓடுன்ற 3 வார்த்தையை மட்டும் சிம்பாலிக்கா ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறா. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புமான்னு சாராவை அனுப்பிடுறாங்க. இந்த கேப்ல ஹீரோயினோட செல்லுக்குள்ள இருக்கானே ஒரு குடிகாரன் நல்லா சாமி வந்த சைக்கிள் பெல்லு மாதிரி கீச்சு 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் பயம் ஆயிடுது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது, நீங்க எது கேட்டாலும் நான் சொல்றேன்னு ஒத்துக்கிட்டதும் திரும்ப ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு என்கொயரி பண்றாங்க. அப்பவும் நேத்து நைட்டு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்க, கடைசியா என் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பேசினேன், அது வரைக்கும் மட்டும்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்றத நம்புங்கன்னு ஹீரோயின் அரைச்ச மாவியே அரைக்க, ஏமா சும்மா கட்டு பேத்திட்டு இருக்காதம்மா, எங்கள்கிட்ட நீ என்னமோ குடிக்கவே இல்லைன்ற, நாங்க அந்த பார்ல போய் விசாரிச்சோம், ஒரு பாட்டில் ஃபுல்லா ஒரே ஆளா உள்ள நவுத்துனியாமே, உன்னை குடிகாரர்களோட குலதெய்வம்னு பேசிக்கிறாங்க, அவ்வளோ குடி குடிச்சிட்டு குடிக்கவே இல்லைன்னு போய் சொல்லியிருக்க, இதுல போய் சொல்றவ மீதி விஷயத்துல போய் சொல்ல மாட்டியா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சு போட்டே ஆகணும்ன்றதுல குறியா இருக்காங்க 2 பேரும். ஓகே, இதுக்கு மேல நம்ம தனியா பேசினா எதுவும் சரி வராது, எனக்கு லாயர் வேணும்னு ஹீரோயின் டிமாண்ட் பண்ணிடுறா. அதானே, தப்பு பண்றவங்களாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு லாயரை கேட்டுருவீங்களே, எல்லாம் எதிர்பார்த்தது தான், என்ன கொஞ்சம் லேட்டா கேட்டிருக்க, அரேஞ்ச் பண்றோம்னு ஹீரோயினை செல்லிலேயே விட்டுட்டு ஹீரோயினுக்காக ஒரு லாயரை வர வைக்கிறாங்க. அவன் ஒரு ஏசியன்காரன், பட் அவன் ஹீரோயினோட ரெகுலர் லாயர் இல்ல. எங்கடா ஏன் லாயர்னு ஹீரோயின் கேட்டா, நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுமா, அவங்க வெளியூர் போயிருக்காங்க, அவங்களால வர முடியாதான், அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீயே போன்னு என்கிட்ட சொன்னாங்க, வந்துட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுக்குறேன், அது ஏன் பொறுப்புன்னு லாயர் சொன்னதோட அடுத்து லாயரையும் சேர்த்து வச்சு லேடி காப்பும் இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினை விசாரிக்க வந்திருக்க லாயர் ஒரு லாயரா எந்த ஹாரையும் போடுங்கல, சொல்ல போனா ஹீரோயின் தான் லாயர் மாதிரி பேசிட்டு இருக்கா. எப்படின்னா, நான் தான் நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன், சும்மா சும்மா உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுனா நான் என்னத்தங்க சொல்றது, என் காருக்கு முன்னால ஏதோ ஒரு ரத்தம் இருக்கு, அது அந்த சைக்கிள் காரனோட ரத்தம் தான் நீங்களே சொல்லிக்கிறீங்க, அதுக்கான லேப் ரிசல்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இல்ல இல்ல இனிமேல் தானே வரணும், ஏன் ஒருவேளை அது சைக்கிள் காரனோட ரத்தமா இல்லாம நான் போற வழியில மான் எதையும் இடிச்சு அதனால வந்த ரத்தமா இருக்க கூடாது, பாசிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் மாஸ் காட்ட, நல்லா இருக்கே, நான் கூட இதாங்க சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்கன்னு லாயர் ஜாயிண்ட் அடிக்கிறான். டே ஏசியன் எலி பேஸ்ட், நீ கடைசி வரைக்கும் நினைச்சேன் துவைச்சேன் காய போட்டேன்னு கதையா சொல்லிட்டுறா, ஒரு லாயரா எதுவும் பண்ண மாட்டல்ல, நானே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன், இப்பவாச்சும் உனக்கு உரைக்குதான் பாரு, போடா போய் என் காருக்கு எதிரில் இருக்க ரத்தம் யாரோட ரத்தம்ன்ற லேப் ரிசல்ட் வாங்கிட்டு வா, அதையாவது உருப்படியா பண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி லாயர் கிளம்பிடுறானா. லாயர் டெஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டு வர வரைக்கும் ஹீரோயின் செல்லுல தானே இருந்தாகணும். சோ லேடி காப் ஹீரோயினை தூக்கி செல்லுல போட உள்ள இருந்த ரிச்சுகள் குடிகாரனோட தொல்லை தாங்கலன்னு லேடி காப் கிட்ட புலம்புறா. இது நடந்துட்டு இருக்கும் போதே செல்லுக்குள்ள இருந்த குடிகாரன் திடீர்னு சைக்கோவாகி ரிச்சுகளை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை தடுக்க லேடி காப் துப்பாக்கியோட உள்ள போகும்போது குடிகாரன் லேடி காப்போட கையில இருந்து துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு லேடி காப்பை லாக் பண்றான். அப்புறம் லேடி காப் குடிகாரனை வளைச்சு பிடிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட, ஏண்டி கல்லு மாதிரி நிக்கிற, நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து இவனை ஷூட் பண்ணிடி, இல்லனா நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது போல அப்படின்னு லேடி காப் சுடு சுடுன்னு சொன்னதுனால ஹீரோயின் துப்பாக்கியை எடுத்து எதிரில் இருக்க குடிகாரனை ஷூட் பண்றா. பட் பாருங்க, குடிகாரன் நூல் இழையில மிஸ் ஆகி நவுந்துடுறானா. ஹீரோயின் ஷூட் பண்ண புல்லட் லேடி காப்போட நெஞ்ச தொலைக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. அடி பாதகத்தி, ஒண்ணுமே பண்ணலன்னு ஒரு போலீஸே ஷூட் பண்ணிட்டியா, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுரி, இனிமேல் இறைவனை இறங்கி வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை தனியா ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு வெளியே போறப்போ ஹீரோயினும் கதறா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க, லேடி காப் தான் துப்பாக்கி எடுத்து அவனை ஷூட் பண்ண சொன்னாங்க, நடுவுல அந்த சுல்லா நவுந்துட்டான், இது தெரியாம நடந்த ஒண்ணுதாங்க, என்ன நம்புங்க அப்படின்னு படிச்சு சொல்லியும் அதெல்லாம் செல்லாது, போலீஸ ஷூட் பண்ணிட்டல்ல உன் கட்டம் காலி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க நடந்தது நடந்து போச்சு, இதுல நீங்க என்ன பிடிச்சு போடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம், எதுவுமே நடக்காத மாதிரி என்ன வெளியே விட்டுருங்க, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு $1 மில்லியன் காசு கொடுக்குறேன் அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு ஹீரோயின் ஒரு ஆஃபரை கொடுக்குறா. இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு வருது. $1 மில்லியனா, நல்ல அமௌண்ட் தான், ஆனா நீ என் நண்பியை கொலை பண்ணிட்ட, அவ
உயிரோட ஒர்த்து வெறும் 1 மில்லியன் தானா, பேசாம 2 மில்லியனா கொடுத்துரு, டீல முடிச்சுக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் கை குலுக்க ரெடி ஆயிடுறான். பட் ஹீரோயின் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, என்கிட்ட இருக்கிறதே மேக்ஸிமம் 1.5 மில்லியன் தாங்க, அதையும் மொத்தமா கொடுத்துறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சினதும் இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை அவரோட டெஸ்க்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு சிஸ்டமையும் கொடுத்து, இந்தா உன் பேங்க் பேஜை லாகின் பண்ணு, காசை என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் அதுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஆளு உள்ள போயிடுறாரு. ஹீரோயினும் பேங்கிங் பேஜ்ல லாகின் பண்ண போறா. அப்பதாங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். முதல்ல டெஸ்க்ல ஒரு போலீஸ் பேட்ஜ் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா. ஆனா அது கவர்மெண்ட் அபிஷியலா கொடுத்த பேட்ஜ் இல்ல, கடையில இருந்து வாங்கின போலி பேட்ஜ். இதுக்கப்புறம் எதிரில இருந்த ஒரு பேப்பர்ல ரன்னுன்ற ஒரு வார்த்தையை ஹீரோயின் பார்க்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, நடுவுல நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மள ஓடுன்னு சொல்லிட்டு போனாலே, நம்ம அதை மறந்தே போயிட்டோமே, அப்படின்னா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு தானே அர்த்தம். என்னவா இருக்கும்னு ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி பாக்குறா. அதுல உயிரே இல்ல. போன் எடுத்து காதல வைக்கிறா. அதுலயும் எந்த விதமான செயல்பாடும் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன எதுவுமே ஒர்க் ஆகாம இப்படியா இருக்கும்? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சம்பந்தமே இல்லாம டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்க போறேன்னு சொன்ன லாயர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்தே வெளியே வரான். ஹீரோயினை பார்த்ததும் இப்பதாங்க டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்க போறேன் அப்படின்னு ஏதோ சொல்லி மழுப்புறான். கூடவே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரா. உசாரான ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் அசந்த டைமா பார்த்து இன்ஸ்பெக்டர் உரையில வச்சிருந்த துப்பாக்கிய ஹீவா புடிங்கிடுறா. இன்னாங்கடா, என்ன பார்த்தா ஜோக்கா தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நீங்க 2 பேரும் போலீஸ், உன் பக்கத்துல நிக்கிறவன் லாயர்னு இவ்வளோ நேரம் என்னன்னா விளையாட்டு காட்டி என்ன நம்ப வச்சீங்க, சூப்பர்ரா. நான் அப்பவே யோசிச்சேன், பாத்ரூம் போய் என் கையெல்லாம் அழுக்கானதும் கையை கழுவலாம்னு டேப்பை திறந்தா ஒரு சொட்டு தண்ணி கூட டேப்ல இருந்து வரல. இங்க சிஸ்டமும் வேலை செய்யல, போனும் வேலை செய்யல, எல்லாமே தப்பா இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க போலீஸும் இல்ல, இது போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, எதுக்காக என்ன புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்கும் போதே நல்லா வண்டி ஏறின உண்டியல் மாதிரி ஒருத்த மூஞ்ச வச்சிருந்தான்ல. முதல் நாள் நைட்டு கூட ஹீரோயினும் நானும் கார்ல ஒன்னாதான் இருந்தோம்னு சாட்சி சொன்னான் பாருங்க ஒரு விட்னஸ். கபார்னு அவன் ஒரு ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக்கை கொடுத்து மயக்கிடுறான். கண்ணை முழிச்ச ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா செத்துட்டு தான் நினைச்ச லேடி காப் உயிரோட இருக்கா. சோ அவ செத்த மாதிரி ஹீரோயினுக்கு காட்டினதெல்லாம் ஒரு செட்டப். ஹீரோயின் ஷூட் பண்ணது கூட ஃபேக்கான கன்னா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லங்க, இன்ஸ்பெக்டர், லேடி காப், லாயர், குடிகாரன், ரிச் கேர்ள், விட்னஸ் இவங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஒரே டீம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதான் இதுல யாரும் போலீஸும் இல்ல லாயரும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. சோ இன்ஸ்பெக்டர், லேடி காப் இவங்க பேரை நம்ம வில்லன் அண்ட் வில்லின்னு வச்சுப்போம். இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு வேலை ஆகணும். அதான் இப்படி ஒரு டீமை சேர்த்து இவ்வளவு நேரமா ஒரு கேமை பிளே பண்ணிருக்கான். இதுல நம்ம ஒருத்தவனை லாயர்னு சொல்லியிருந்தோம்ல, இனிமேல் அவன் பேரை சைடு பிட்டுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னால அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்து பழக்கமே இல்ல. முதல் முறையா வில்லி தான் அவனை இந்த வேலைக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. சோ சைடு பிட்டுக்கு ஒரு வித பயம் அப்பையில இருந்தே இருக்குன்னு வைங்களேன். இது இல்லாம குடிகாரன், ரிச்சுகள்னு 2 பேரை பார்த்திருந்தோம் இல்லையா, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். எல்லாத்தையும் காட்டி முடிச்சதும் ரைட்ரா, அவளுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் போலீஸ் திருட விளையாட்டு வேணாம், அவகிட்டே டைரக்டா பேசி உண்மையை வாங்கிடுவோம்னு மொத்த பேரும் ஹீரோயினை ஒரு ரூம்ல டேபிள்ல ஹேண்ட் கஃபை போட்டு லாக் பண்ணிட்டு தான் யாரு எதுக்காக ஹீரோயினை புடிச்சு வச்சிருக்கான்ற கதையை வில்லன் சொல்றான். வில்லனுக்கு லூயிஸ் டென்டன்ன்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவன் அப்பவே செத்துட்டான். அவன் உயிரோட இருக்கும்போது அவனுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு கிங்கினி மிங்கினி நடந்துட்டு இருந்திருக்கு. செத்த அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதாகவும் அவன் செத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டதாகவும் வில்லன் சந்தேகப்படுறான். சோ ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த பணத்தை வாங்குறது தான் வில்லனோட டார்கெட். எங்கடி பணம்னு வில்லன் கேக்குறான். பதிலுக்கு ஹீரோயின், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஒரு நாள் நைட் லூயிஸ் என் வீட்டுக்கு பதட்டமா வந்தான். அவனை யாரோ துரத்துறதாகவும் அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க யாரோ ஒருத்தவங்க அவனை ஏமாத்துறதாகவும், அதுவும் ஏமாத்துறவங்களுக்கு எங்கேயும் மிச்சம் மீதி வைக்கிறது பிடிக்காதான், எதுவா இருந்தாலும் பிசுரே தட்டாம செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த லாக்கரோட கீயை வச்சுக்கோன்னு ஒரு சாவியை என்கிட்ட கொடுத்தான். அப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் லாக்கரை போய் திறந்தா உள்ள பணமா இருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன தப்புன்னு ஹீரோயின் நியாயமா ஒரு பேச்ச போட, என்ன இருந்தாலும் அது உன்னோட பணம் இல்லல்ல, என் ஃப்ரெண்டோட பணம், அது எனக்கு சேர வேண்டியது. சோ அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புன்னு பேச்சு வார்த்தையில வில்லன் தூக்கி போட்டாம் பாருங்க ஒரு குண்டை. இவன் என்ன சொல்றான், ஹீரோயின் லூயிஸ் கிட்ட இருந்து எடுத்த பணம் 8 மில்லியன் சொல்லி அதை அக்கௌண்ட்டுக்கு அனுப்புன்றான். பட் ஹீரோயினும் 8 மில்லியனா, அதுக்கு நான் எங்க போறது? லாக்கர்ல மொத்தம் இருந்ததே 2 மில்லியன் தான். அந்த காசை வச்சுதான் நான் உனக்கு 1.5 மில்லியன் தரேன்னு ஆஃபரே கொடுத்தேன். 8 மில்லியன்லாம் அதுல இல்ல ராசா. ஒருவேளை லூயிஸ் கருகி சாகும்போது அவனோட சேர்ந்து அவன் வச்சிருந்த பணமும் கருகிச்சோ என்னவோ அப்படின்னு ஹீரோயின் ஒரு டெஸ்ட்டை கொடுத்ததும் சுத்தி இருந்த எல்லாருக்கும் கிறுகிறுன்னு ஆயிடுது, வில்லனை தவிர்த்து. ஏன்னா லூயிஸ் நெருப்புல கருகி தான் இறந்து போனான்றது வில்லனுக்கு தெரியும், மீதி யாருக்குமே தெரியாது. நாங்கடா சொல்றீங்க, இவன் என்னமோ லூயிஸை யாரோ ஒருத்தவன் துரத்தனா ஏமாத்த பார்த்தான், அவனுக்கு எங்கேயும் மிச்ச மீதி வைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றா. பிளஸ் லூயிஸ அவன் ஆபீஸுக்குள்ளேயே யாரோ நெருப்பை பத்த வச்சு கொலை பண்ணிருக்கான்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடந்திருக்குன்னா இதை ஒரு ஆளால மட்டும்தான் பண்ணிருக்க முடியும். நம்ம ஓப்பனிங்ல ஜோவான்ன்ற ஒரு ஆளோட பேரு செவுத்துல எழுதிருக்கிறத பார்த்தோம்ல, அவன் தான். இந்த மாதிரி கொலை பண்றது தான் ஜோவானோட ஸ்டைலே. அவன் இதுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க யாருமே இதுக்குள்ள வந்திருக்க மாட்டோமே. கொலகார பாவி நம்ம எல்லாரையும் கொன்னுடுவானே. நல்லா கிள்ளி போட்ட கிருதாவை கீழே இருந்து பொறுக்கி காதோரமா
பயங்கரமா ஒட்டின மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, டேய் வில்லன், எதுல எங்களை கோத்து விட்டுருக்க பாத்தியா அப்படின்னு பூரா பேரும் அலர்னதும், டேய் பயந்தாங்கோலி பகோடாஸ், எவ்வளவு பெரிய வேலை பார்க்க வந்துட்டு ஜோவானுன்ற பேரை கேட்டதும் தெரிக்கிறீங்க, இதனால தானே உங்களை மாதிரி முட்டா பசங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு வேலை பார்க்க கூடாதுன்றது அப்படின்னு வில்லன் சொன்னா பாருங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இதை வச்சு ஒரு பாயிண்ட புடிச்சிட்டா. ஆமாம்பா, நீங்க பேசுறத பார்த்தா இதுக்கு முன்னால நீங்க யாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்த மாதிரி தெரியலையே, இப்பதான் முதல் முறையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறீங்க போலயே. அப்படின்னா உங்களை டீமா கூட்டின வில்லன் யாரு, இதுக்கு முன்னால என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்களே பாத்தீங்கல்ல, லூயிஸ பத்தி இவனுக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி பேசினான். சோ அப்ப ஏன் இவனே ஜோவானா இருந்து வில்லனை கொலை பண்ணிட்டு அந்த பணம் போயிடுச்சேன்னு பணம் வச்சிருக்க என்ன பிடிச்சிருக்க கூடாது அப்படின்னு கும்பல்ல கொளுத்தி போட்டுறா. நீ இன்னும் சாம்பிராணி போட்டாலும் புகை வராதுடி, எல்லாம் ஏன் ஆளுங்க, நீ டைவர்ட் பண்ணாம பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற வழியை பாரு அப்படின்னு வில்லன் சொல்லிட்டு இருக்கும் போதே சில பேர் வில்லன் மேல சந்தேகப்படுறாங்க. உங்களுக்கு எல்லாம் இன்னுமாடா புரியல, அவ அக்கௌண்ட்ல 8 மில்லியன் காசு இருக்குடா, எங்க லாகின் பண்ணிட்டா அது நமக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் லாகின் பண்ணக்கூடாதுன்னு கதையா கொடுக்குறா. தோ இப்ப புரிய வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. எப்பா குடிகார குருசாமி, இங்க வாப்பா, உன் வேலையை காட்டுன்னு வில்லன் சொன்னதும் அந்த பைபுள்ள டார்ச்சர் பண்றதுக்கான ஐட்டம்ஸ கையோட பையில வச்சு சுத்திட்டு இருக்கு. இப்ப அந்த பைய பிரிச்சு அதுல சின்னதா ஒரு கத்தி எடுத்து டார்ச்சர் பண்ண ஹீரோயின் கை கிட்ட போகும்போது இவனுக்கு கை நடுக்கம் ஆயிடுது. கையில வச்சிருந்த கத்தி நடுக்கத்துல அதுவா தவறி டேபிளுக்கு அடியில விழுந்துடுது. அப்பப்ப இவனுக்கு இப்படிதான் ஆகும், ஒரு டைமுக்கு ஒரு தடவை இவன் போதையை ஏத்திக்கிட்டே இருக்கணும், இல்லனா ஷிவரிங் ஆயிடும். வில்லன் குடிகாரனை கூப்பிட்டு, என்னடா கரெக்டான டைம்ல இப்படி காபரா பண்ற, சரி இத புடி அப்படின்னு வில்லன் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு போதைப் பொருள் கவர் எடுத்து குடிகாரங்கிட்ட கொடுத்து, சீக்கிரம் அடிச்சுட்டு உடம்ப ரெடி பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு வெளியே அனுப்புறான். இவன் போதைப் பொருளை கொடுக்கறத ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. கூடவே குடிகாரன் டேபிளுக்கு அடியில ஒரு கத்திய தவற விட்டான் இல்லையா, அது ஹீரோயினோட காலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. யாரும் பாக்குறதுக்கு முன்னால ஹீரோயின் கத்திக்கு மேல காலை வச்சு கத்திய மறைச்சுக்கிறா. அதோட கொஞ்சம் டைம் எடுத்து மீதியை பார்த்துப்போம்னு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இதுல விட்னஸ்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் வில்லனை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய், அந்த பொண்ணுக்கு நம்ம யார் மேலயுமே நம்பிக்கை வரலங்க, இப்படி இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் உண்மையே சொல்ல மாட்டா, என்ன முதலா பார்ல பார்க்கும் போதே அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு, சோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் அந்த பொண்ணை கேர் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டு அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கிடுவேன். அதுக்கு நீங்க 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு என்ன நம்பணும், 2வது நீங்க ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு டேப்லெட் டப்பா எடுத்தீங்கல்ல, அதை என்கிட்ட கொடுங்க, அதை வச்சுதான் நான் ஆக்டிங்கையே ஆரம்பிக்க போறேன்னு அதை வாங்கினவன் ஹீரோயினோட ரூமுக்குள்ள வரான். நல்லா ஒட்டு மீச வச்ச ஒட்டக மாதிரி இருக்கான்ல, இவன் தான் முதல் நாள் நைட்டு பார்ல பேசும்போது ஹீரோயின் குடிச்ச சரக்குல போதை மாத்திரையை கலந்து நைட்டு நடந்த எதுவுமே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லாம பண்ணவன். ஆள் எவ்வளவு நேக்கு பாருங்க, ஹீரோயின் கிட்ட நம்பிக்கை வளர்த்துக்கணும்னு இதை இவனே ஒத்துக்கிறான். எனக்கு வேற வழி இல்லம்மா, அவங்க பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன், இப்பவும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இங்க பாரு உனக்கு தேவையான மாத்திரைலாம் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ பணத்தை கொடுக்கற வரைக்கும் இவனுங்க யாரும் ஒன்ன விட மாட்டாங்க, சோ நீ கொஞ்சம் ஒத்துழைச்சு பணத்தை கொடுத்துட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை முடிஞ்சிடும், சந்தோஷமா வீட்டுக்கு போலாம், ஓ நல்லதுக்கு தாமா சொல்றேன்னு விட்னஸ் அநியாயத்துக்கு நடிக்கிறான். சரி நீ சொல்றத நான் செய்யறேன், அதுக்கு முன்னால எனக்காக நீ இவ்வளவு பண்ற, இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணிட, நானும் ரொம்ப நேரமா பாத்ரூம் போகணும்னு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன், எவனும் கூட்டிட்டு போக மாட்டான், இவனுங்களை மீறி ஒன்னால என்ன பாத்ரூம் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுக்கு, இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருமா, பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்தா நீ பணத்தை கொடுத்துருவல்ல, வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்னஸ் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு பாத்ரூம் கிட்ட வரான். அதுக்கு பக்கத்திலேயே தான் அந்த காஃபி மிஷின்லாம் இருக்கு. சடனா அங்க போனதும் ஹீரோயினோட தொண்டையில கிச்சு கிச்சு, இவ இருமன்னு இருமுறா. உடனே விட்னஸ் பக்கத்துல தண்ணி கேன்ல இருந்து தண்ணி பிடிச்சு கொடுக்குறான். குடிச்சிட்டு உள்ள போன ஹீரோயின் பழைய குருடி கதவை துரடின்ற கதையா பாத்ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சவுண்ட் கேட்டு விட்னஸ் உள்ள வந்துடுறானா, வச்சா பாருங்க ஹீரோயின் ஆப்பு. இவ தான் குடிகாரன் கீழே போட்டுட்டு போன கத்திய அப்பவே காலால மறைச்சு வச்சிருந்தாலே, வெளியே வரும்போதே அதை கையோட எடுத்துட்டு வந்துட்டா. சோ கத்திய விட்னஸோட கழுத்துல வச்சு ஒரு கலவரம் பண்றா. உடனே துப்பாக்கியோட வில்லன் அங்க வர, உன் கை ட்ரிகரை அழுத்துச்சு, அடுத்த நிமிஷம் என் கையை இவன் தொண்டைக்குள்ள போயிடும், இவன் உனக்கு உயிரோட வேணும்னா துப்பாக்கியை கீழே இருக்குன்னு ஹீரோயின் மிரட்டியும். ஆமா இவன் பெரிய ஜலபுல ஜங்கு, இவன் இல்லனா என் வேலை முடியாது பாரு, நீ என்னடி அவன் கதையை முடிக்கிறது, நானே பாத்துக்கிறேன்னு வில்லன் விட்னஸோட தொடையிலே சுட்டுறான். அப்புறம் என்ன பண்ண முடியும், ஹீரோயின் கத்திய கீழே போட்டு சரண்டர் ஆயிடுறா. வில்லன் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல விட்டுட்டு வெளியே வரத்துக்குள்ள எல்லாரும் கும்பல் கூடி வில்லன் மேல ஏறுன்னு ஏறுறாங்க. ஏன்டா நம்மாலே ஷூட் பண்ண, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு, அதை நான் பண்ணிதாமா ஆகணும், இல்லனா வில்லன் மொத்தமா போயிருப்பான் இப்படின்னு வில்லன் சொன்னாலும் அடிபட்டிருக்க விட்னஸுக்கு ரத்தம் ஆறா வெளியே போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டுட்டா அவன் செத்துருவான். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலான்னு நினைச்சாலும் முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னும் 1.5 மணி நேரத்துக்குள்ள இவங்க ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியே ஆகணும். இதுக்கு நடுவுல இவன் ஹாஸ்பிடல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தா சரி வருமா, அவன் விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டு போட்டுன்னு வில்லன் அசால்ட்டா பேசுறான். யாருக்குமே அவன் சாக போறான்றத பத்தி கவலை இல்ல, 2 பேர் தான், அதாவது வில்லி சைடு பிட்டு, இவங்க மட்டும்தான் ஒரு உயிர் போதேன்னு வருத்தப்படுறாங்க. இந்த குடிகாரெல்லாம் இருக்கானே, ரத்தம் வெளியே போக கூடாதுன்னு வில்லி விட்னஸோட கால்ல ஒரு துணியை போட்டு இறுக்கி கட்டிருக்கா. கத்திய வச்சு அந்த துணியவே கட் பண்ணிடுறாங்க.
ஏன் அவன் துடிச்சு சாகணும், ஒரேடியா செத்துட்டு போட்டோன்னு ஒரு வழியா அவனை வெளியவே விட்டுட்டு திரும்ப எல்லாரும் ஹீரோயினோட ரூமுக்கு வந்ததும் இன்னமும் ஹீரோயின் உண்மையை சொல்றாளோ பொய் சொல்றாளோ எதையும் வெளியே ஓப்பனா சொல்ல மாட்டா. போன தடவை விட்ட குறை தொட்ட குறையா எதுவுமே பண்ணாம குடிகாரன் விட்டு போனான்ல, போன தடவை தப்பிச்சிட்டடி, இந்த தடவை உன்னை சித்திரவாதம் பண்றத சித்திரகுப்தனால கூட தடுக்க முடியாது பாரு என் வித்தையன்னு அவன் ஹீரோயின் கிட்ட வரும்போது தானா கண்ணு சருவி கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வில்லன் இவங்கிட்ட ஒரு போதைப் பொருள் பாக்கெட்டை கொடுத்தான்ல, கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுத்தான், இதை நீ யூஸ் பண்ற மாதிரி சாதாரண சரக்கு இல்ல, அளவுக்கு மீறி கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் நீ கோமாவுக்கு போயிடுவேன்னு. அதை கேட்காம குடிகாரன் அதிகமா எடுத்துக்கிட்டான் போல. சோ மண்ணை கவிடுறான். 10ஓட 11 அத்தோட இதுவும் 1, அதுதானே வில்லனோட கணக்கா இருக்கும். சோ குடிகாரனோட பாடியை வெளியே எடுத்துட்டு போய் விட்னஸோட பாடிக்கு பக்கத்திலேயே வச்சதும் அவன் விட்டுட்டு போன வேலையை அவன் காதலியான ரிச் கேர்லே கையில எடுக்கிறா. எடுத்ததும் ஒரு நகை புடுங்கிய வச்சு ஹீரோயினோட ஒரு விரல் நகத்தை புடுங்கி எடுத்துடுறா. அப்பவும் ஹீரோயின் என்ன பிரமாதமா ட்விஸ்ட் பண்ணி விட்டா பாருங்க. ஏண்டி இப்பதாண்டி உன் காதலன் போயிட்டான்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்த, அப்புறம் அவன் சாவுக்கு யார் காரணமோ அவனுக்காகவே வேலை செய்யற, அசிங்கமா இல்ல உனக்கு? இவன் தாண்டி உன் ஆளுக்கு ஹெவி டோசேஜ் ட்ரக்கை கொடுத்து டெத் ஆகனா. இந்த வில்லன் உங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான். வர பணத்தை அவன் மட்டுமே எடுத்துக்கணும், கூட யாருக்கும் ஷேர் கொடுக்க கூடாதுன்னு எதர்ச்சியா கொலை பண்ற மாதிரி உங்க ஒவ்வொருத்தவங்களையும் அடுத்தடுத்து கொலை பண்றான். ஏற்கனவே 2 விக்கெட் அவுட்டு, அடுத்த லிஸ்ட்ல நீ வந்துட போற, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு மூட்டி விட்டதும் ரிச்சிகள் வெறியாகி கத்தி எடுத்து ஹீரோயின் தலையில சொருவ போறா. குறுக்க ஹீரோயின் கையை விட்டதுனால கத்தி கையில சொருவிக்குச்சு. சோப்பா இவகிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து. போங்கடா டேய், கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே இருங்கடா அப்படின்னு இப்பவும் ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாம வில்லன் எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போனதும் யாரோ இந்த பில்டிங் வாசல்ல நின்னு கதவை தட்டுறாங்க. வெளியே போய் என்னன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்த வில்லன், டைம் இல்லடா, நமக்கு டைமே இல்ல, இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்றதுக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு, அதைத்தான் வந்து சொல்லிட்டு போறாங்க, அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாகணும். அம்மாடி வில்லி இங்க வா, நான் சொல்ற மாதிரியே பண்ணுன்னு வில்லன் வில்லி காதல குசு குசுன்னு என்னத்தையும் சொல்லி அனுப்புறான். அடுத்து காதலன் போயிட்டானேன்னு கண் கலங்கிட்டு இருக்க ரிச்சிகள் கிட்ட, நீ வேணும்னா உன் ஆளோட பாடிக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் இருமா, உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு அவளை அனுப்பிட்டு 3ஆவதா சைடு பிட்டு கிட்ட போய் அவன் காதலியும் என்னமோ முணுமுணுன்னு சொல்றான். என்ன சொல்றான்லாம் தெரியல. முணுமுணுப்போட முடிவுல வில்லன் சைடு பிட்டோட கையில ஒரு துப்பாக்கியை கொடுக்குறான். ஆக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சா. அடுத்து வில்லன் ஹீரோயின் கிட்ட வந்து அவளை காரஞ்சாரமா மிரட்டிட்டு இருக்க டைமிங்ல இந்த பக்கம் வில்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டான சாராவை பிடிச்சி அவ வாயில டேப்பை ஒட்டி ரூமுக்குள்ள கூட்டிட்டு வரா. இங்க என்ன பெருசா நடந்துட போது, உன்கிட்ட இருக்க பணத்தை நீ கொடுக்கலனா உன் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ணிடுவேன், இதைத்தானே வில்லன் சொல்ல போறான். ஆனா அது இல்லாம வில்லனுக்கு ஒரு உறுத்தலும் இருக்கு. லூயிஸ் செத்ததுக்கு அப்புறம் லூயிஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஊரை விட்டே போயிட்டா. அவகிட்ட பணம் இருக்கு, வெளியே யாரும் அவளை தேடவும் போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அவ மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தான்றதுதான். எப்படியோ வந்து சாரா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. சாராவுக்கு குழந்தை இல்லன்றதுனால இவ பிராண்டன்ன்ற ஒரு கை குழந்தையையும் தத்தெடுத்துட்டா. ஹீரோயின் சாரா கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்கான்றது வில்லனுக்கு தெரிஞ்சதும் எப்ப தெரியும்னா முதல் முறையா வில்லி ஹீரோயின் விசாரிக்கிறப்போ, நான் நேத்து நைட் ஒரு பப்ல உட்காந்து என் ஃப்ரெண்டு கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொன்னால, அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சாராவை பிடிச்சி எனக்கு சேர வேண்டிய பணத்தை உன் ஃப்ரெண்டு வச்சிருக்கா, அதை அவகிட்ட பேசி வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கான். பட் சாரா அதுக்கு ஒத்துக்கல. ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டு, எந்த நிலைமையிலையும் நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டா. இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் லக்கு, நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லல இவ தலை சதறிடும்னு சாரா தலையில துப்பாக்கியை வச்சு வில்லன் மிரட்ட, எப்பா சென்செக்ஸ்ல சிக்காத செவுட்டு டாகு, நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா, நீ கேக்குற பணம் என்கிட்ட இல்லடா, அதை தாண்டி இவ ஒண்ணு எனக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, சும்மா 2 தடவை அவ கூட உட்காந்து குடிச்சிருக்கேன் தெரியும், அவளதான், மிச்சபடி நீ அவளை கொலை பண்ணிடுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ற அளவுக்குலாம் அவ ஒர்த்து இல்ல, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு ஹீரோயின் அசால்ட்டா பேசுறா. வாயில டேப் போட்டி இருந்தாலும் பேச முடியாம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டு சாரா கடும் கோபமாக நடக்கிற எதுவுமே வில்லிக்கு பிடிக்கல. ஏ ஐயா சாமி வில்லன், நம்ம என்னடா பேசிட்டு இந்த வேலையை கையில எடுத்தோம், ஹீரோயின் கிட்ட இருந்து ஈஸியா பணத்தை வாங்கணும், இதுல யாருக்கும் எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்னு தானே, ஆனா நீ என்னடானா கொலை மேல கொலையா பண்ணிட்டு இருக்க, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீ சாராவை கொலை பண்றதுக்கு பதில் நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு இவ கொடுத்தா பாருங்க ஒரு ட்விஸ்ட. சாரா தத்தெடுத்திருக்கால அந்த குழந்தையோட முகத்தையும் 21 மாசத்துக்கு முன்னால செத்து போனால உன் ஃப்ரெண்டு லூயிஸ், அவன் முகத்தையும் பக்கத்துல வச்சு பாரு, இந்த குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே லூயிஸ் மாதிரி இருக்கு. விஷயம் புரியுதா இல்லையா உனக்கு? சாரா தத்தெடுத்த குழந்தை வேற யாரும் இல்ல, ஹீரோயினுக்கும் லூயிஸுக்கும் பிறந்த குழந்தை. குழந்தை பிறந்ததும் ஹீரோயின் அதை ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு பணத்தோட ஊரை விட்டு போயிட்டா. அடுத்து நம்ம குழந்தைய சாரா தத்தெடுக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்து சாரா கூட பேசி பழகி ஃப்ரெண்டா இருக்கா. ஏன்னா அவ கூட ஃப்ரெண்டா இருந்தா தானே அவ தத்தெடுத்த நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு பக்கத்திலே இருந்து பார்க்க முடியும். சோ நீ சாராவை வச்சு அவகிட்ட உண்மையை வாங்க நினைக்கிறதுக்கு பதில் அவ சொந்த ரத்தத்தை வச்சு அதுலயும் வயலன்ஸ் இல்லாம வாங்க ட்ரை பண்ணு, கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு வில்லி ஒரு ஐடியா கொடுக்க அதோட சாராவை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. குடிகாரன் விட்னஸ் இவங்க பாடி எங்க இருக்கோ அங்கதான் சைடு விட்டும் ரிச்சிகளும் இருக்காங்க. சாராவையும் கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே விட இப்ப வில்லன் சாரா வச்சு ஹீரோயினை மிரட்டும் போது ஹீரோயினை பயமுறுத்துறதுக்காக சாராவோட கால்லயே ஷூட் பண்ணிருப்பான். சோ அங்க போன சாரா வழி தாங்க
முடியாம கத்துனதும் உடனே சைடு விட்டு, நானே பல தலைவலியில இருக்கேன், கொஞ்ச நேரம் கத்தாம சும்மா இருக்கியா இல்லையா அப்படின்னு கண்ணை வச்சு சாராவை ஆஃப் பண்ண, அடுத்து அங்க கூடவே இருந்த ரிச்சுகள், டேய் தம்பி இந்த ஆன்ட்டியை விட்றா, உனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகமா இல்ல, நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களா சாவுறாங்க, அந்த சாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல வில்லனும் காரணமா இருக்கான், ஏன்டா ஹீரோயின் சொன்ன மாதிரி வில்லனே ஜோவானா இருக்க கூடாது, ஏன்னா ஜோவானோட ஸ்டைல் நெருப்பை வச்சு கொலை பண்றது மட்டும் இல்ல, நான் அவனை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஆள் அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபேமிலி மொத்தத்தையும் ஷூட் பண்ணியே கொலை பண்ணிருக்கான், அப்படின்னா அவன் எல்லா ஸ்டைல்லையும் கொலை பண்ணுவான் தானே அர்த்தம், எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுதுடா, நீ உன் கையில இருக்க கண்ணை கூட வில்லனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரிச்சுகள் சைடு விட்டுக்கிட்ட இருக்க கண்ணை புடுங்க போறப்போ ஆல்ரெடி சாரா கத்திட்டு இருக்கான்னு இவன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கான், இதுல இவளும் சேர்ந்து கத்துனதும் அடி போடி தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்க அப்படின்னு சும்மா தாங்க ரிச்சுகளை தள்ளி விடுறான், அவ விதி கீழே விழும்போது பக்கத்துல இருந்த ஒரு டேபிள்ல தலை பலமா அடிச்சதுனால ரிச்சுகளுக்கு அங்கேயே ஊதிட்டாங்கோ சங்கு, நம்மளையே அறியாம நம்ம ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டோமேன்னு சைடு பிட்டுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கான், ஆனா இன்னும் அந்த பொண்ணு செத்துட்டான்றதெல்லாம் வில்லன் வில்லி இவங்கள்ட்ட சொல்லல, இவன் ரியாக்ஷனை பார்த்தும் எதுவும் கேட்காத வில்லன், இவன் ஏற்கனவே நீ உண்மையை சொல்லலனா உன் குழந்தைய கொன்னுடுவான்னு ஹீரோயினை மிரட்டி ஹீரோயினை பணத்தை கொடுக்குறன்ற அளவுக்கு ஒத்துக்க வச்சுட்டான், சோ பணம் கிடைக்க போகுதுன்ற குஷியில வாங்க 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 சீக்கிரம் வாங்க, குழந்தைய இங்கேயே விட்டுட்டு லேப்டாப் மட்டும் எடுத்துட்டு வாங்க, பணத்தை கறந்துட்டு பறந்துடுவோம் அப்படின்னு வில்லன் வில்லி சைடு பிட்டு 3 பேரும் உள்ள போறாங்க, ஹீரோயின் லாகின் பண்றதுக்கு முன்னால கேக்குறா, சரி இப்ப நீ கேட்ட பணத்தை நான் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன், அடுத்து என்ன ஆகும்னு, வேற என்ன நீ பணத்தை அனுப்புனதும் மொத்த பணமும் என்னோடதாயிடும், அதோட உனக்கும் லூயிஸ்க்கும் சேர்ந்து பிறந்துச்சு ஒரு குழந்தை, லூயிஸ் என் தம்பி மாதிரி, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுவும் என் ஃபேமிலி மாதிரி தான், சோ என் ஃபேமிலியை சேர்ந்த குழந்தைய நானே எடுத்துட்டு போயிட்டு வளர்க்க போறேன், போனா போதேன்னு உன்ன வேணும்னா உயிரோட விடுவேன், உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு, இதுதான் நடக்க போகுதுன்னு வில்லன் சொல்றான், ஜி நீங்களே ஒரு எவர் கிரீன் எச்சக்கலை திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, நீங்க என் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு நல்லா வளர்ப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம், நான் எப்படி நம்புறதுன்னு ஹீரோயின் கேட்டோம், அதை உனக்கு சொல்லணும்ன்ற அவசியமும் இல்ல, நீ அதை கேட்கற நிலைமையிலயும் இல்ல, சொன்னதை செய், பணத்தை மாத்திர வழியை பாருன்னு வில்லன் பணத்தை வாங்குறதுலதான் கூறியா இருக்கான், ஹீரோயினும் லாகின் பண்ண போறப்பதான் பக்கத்துல மூஞ்ச 3 வரைக்கும் தொங்க போட்டிருக்க சைடு பிட்ட பாக்குறா, இவன் முக அமைப்பே சரியில்லையே, அதோட இங்க 4 பேர் தானே இருக்கணும், எங்க அந்த ரிச்சுகள், நீங்க 3 பேர் மட்டும் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா இல்ல எங்க அந்த பொண்ணுன்னு வில்லியும் கேக்குறா, அங்கதாங்க சைடு பிட்டு ஒத்துக்கிறான், நான் தெரியாம ரிச்சுகளை கொலை பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் வில்லன் தான், வில்லன் குசு குசுன்னு அவன் காதல என்னமோ சொல்லி கையில கண்ணை குத்த அமிச்சான்ல, ரிச்சுகளை கொலை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கல, காதலன் செத்துட்டான்னு அந்த பொண்ணு காண்டுல இருப்பா, அவ வெளியே இருக்க வரைக்கும் நம்மளால வேலையை முடிக்க முடியாது, சோ அந்த பொண்ணை ரூமுக்குள்ளேயே வச்சு வெளியே வரவிடாம பாத்துக்கோன்னு சொல்லியிருப்பான், அந்த பதட்டத்தினாலேயோ என்னவோ சைடு விட்டு சுயநலம் இல்லாம என்னென்னமோ பண்ணி ரிச்சுகள் சாக வேண்டியதா போச்சு, ஆக உன்னால தாண்டா இன்னைக்கு நான் ஒரு கொலைகாரன் ஆயிட்டேன்னு சைடு விட்டு துப்பாக்கிய வில்லனை நோக்கி நீட்டுறான், இந்த பக்கம் வில்லி அவ கண்ணெடுத்து சைடு விட்ட நோக்கி நீட்டி, வேணாண்டா தம்பி காசை வாங்குற கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், என் அப்பாவோட ஆபரேஷனுக்கு கிடைக்க போற காசு ரொம்ப ரொம்ப முக்கியம், வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையில கல்ல விட்டு பானையை உடைச்சிடாத, அமைதியா கண்ணை கீழே இருக்குன்னு சொல்றா, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா சைடு பிட்டோட கையில இருக்கிறது ஃபேக் கன், தெரிஞ்சுதான் வில்லன் அந்த ஃபேக் கன் அவங்கிட்டயே கொடுத்தான், ஆனா வில்லி கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கன், இது தெரிஞ்சதுமே சரி இந்த வெத்து துப்பாக்கி வச்சு என்ன பண்ண போறோம்னு சைடு பிட்டு துப்பாக்கியை கீழே இறக்கிடுறான், அடுத்து ஓடி வந்தான் பாருங்க வில்லன், 4 அடி தள்ளி நின்னுட்டு இருந்தவன் ஒரே பாய்ச்சல்ல சைடு பிட்டோட கழுத்தை பிடிச்சு பின்னால இருந்த செவுத்துல டம்மு டிம்மு டம்மு டம்மு டிம்மு டம்முன்னு முட்டுன்னு முட்டுறான், எங்க இந்த பாதிப்புக்கு அப்புறம் பாடி எழுந்து நடக்கிறது, ஆல்ரெடி பாடி மாதிரி இருந்தவன் முட்டுல ஒரிஜினல் பாடி ஆயிட்டான், இது வில்லிக்கு பிடிக்கல, சைடு விட்ட குறிட்டு வந்ததே வில்லி தான், போதா குறைக்கு வில்லன் கிட்டயும் அப்பவே சொன்னான், நீ பணம் வாங்குறன்ற பேர்ல தேவையில்லாம நம்ம ஆளுங்களே கொலை பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் நிறுத்துன்னு, வில்லன் கேட்கலையா, சோ இப்போ வில்லி துப்பாக்கி முனையில வில்லனை பிளாக் பண்ணதும் வில்லன் அவ கையில இருந்து துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு அடுத்த 10 நிமிஷம் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரூம்ல அடப்பட்டிருந்த சாரா, அவருக்கு அதே இடத்துல தானே குடிகாரனோட பாடியும் இருக்கு, அவன் தான் இந்த டார்ச்சர் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கையோட பையில வச்சு ரவுண்ட்ஸ்ல இருப்பானே அந்த பையில இருக்க ஒரு கத்தி எடுத்து அவ கையை கட்டி இருக்க கயிறு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இப்படி எல்லாம் நடக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ ஹீரோயினுக்கு அவ்வளோ நல்லதா இருக்கு, வில்லனும் வில்லியும் சண்டை போட்டுட்டு இருக்க கேப்ல ஹீரோயின் அவளை கட்டி இருக்க ஹேண்ட் கஃப்ல இருந்து எப்படியாவது வெளியே வர முயற்சி பண்றா, அதுக்குள்ள சண்டையை முடிச்சுட்டு வில்லிய போட்டு தள்ளிட்டு ரூமுக்குள்ள வந்த வில்லன் அங்க வில்லி கையில வச்சிருந்த ஒரிஜினல் துப்பாக்கி கீழே வந்துச்சு இல்லையா, அத கையில எடுத்து ஆனா பலே கில்லாடி தாண்டி நீ, வார்த்தையாலேயே பேசி பேசி என் கூட இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டல்ல, வாங்கிட்ட இதுக்கப்புறம் பேசி பணத்தை வாங்குறது குதிரை கொம்பு தாண்டி, எனக்கு அந்த பணமே வேணாம், பணத்தோட நீ கிளம்பு, உன் குழந்தைய மட்டும் விட்டு போ, நான் அதை எடுத்து வாழ்த்துக்கிறேன்னு வில்லன் சொல்ல, அதை உர்றா இவ்வளவு நடந்திருக்குன்னா நான் முதல்ல உனக்கு தான் நன்றி சொல்லணும், நீ என்னோட மாத்திரையை விட்னஸ் கிட்ட குத்தமிச்ச பாத்தியா, அதுல இருந்து தான் என் ராஜ தந்திரத்தையே என்னால நடத்த முடிஞ்சது அப்படின்னு ஹீரோயின் இது வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு வச்ச ட்விஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா அவுத்து விடுறா, அப்ப விட்னஸ் வில்லன் கிட்ட இருந்து வாங்கின ஹீரோயினோட மாத்திரைய ஹீரோயினுக்கு முன்னால டேபிள் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பான், ஹீரோயின் அவனுக்கே தெரியாம மாத்திரை டப்பால இருந்து ஒத்தா சில மாத்திரையை கையில எடுத்து கையில வச்சு மூடிக்கிட்டா, இதுக்கப்புறம் தானே பாத்ரூம் போனோம்னு சொல்லி
சொல்லி பாத்ரூம் கிட்ட வந்ததும் காஃபி கப்பலா இருக்க இடத்துக்கு முன்னால ஹீரோயினுக்கு தொண்டை கிச்சு கிச்சாச்சு. அப்ப வில்லன் தண்ணி குடிக்கிற கேப்ல ஹீரோயின் கையில இருந்த மாத்திரை மொத்தத்தையும் காஃபி கப்புல இருந்த காஃபில போட்டுட்டா. அடுத்து ஹீரோயின் கத்தி முனையில விட்னஸ புடிச்சு வச்சிருந்தப்போ வந்த வில்லன் விட்னஸோட காலிலே ஷூட் பண்ணால. அது அதோட முடியலங்க. விட்னஸ் தொடையில ஷூட் பண்ணதுனால மட்டும் சாகல. வில்லன் விட்னஸ ஷூட் பண்ணதும் ஹீரோயின் கீழே கத்திய போடுறதுக்கு முன்னால கத்தியால விட்னஸோட தொடையில அவ ஒரு கிழி கிழிச்சிட்டு இருக்கா, அதுவும் ஆழமா. அதனாலதான் பிளட் அதிகமா லாஸ் ஆகி அவன் செத்துட்டான். ரெண்டாவது குடிகாரன். ஆரம்பத்துல குடிகாரன் கூட ஹீரோயினை ஜெயில போடும் போதே அவன் அதிகமா காஃபி குடிக்கிறான்றதையும் அவன் உடம்புல போத ஊசியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான்றதுக்கான மார்க்கையும் ஹீரோயின் பார்த்துட்டா. குடிகாரன் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை டார்ச்சர் பண்ண போனப்போ அவனுக்கு போதை பத்தாம கை நடுக்கம் அதிகமாயிடுச்சு. அதுக்காக வில்லன் குடிகாரனுக்கு போதை பொருள் கொடுத்தத ஹீரோயினும் பார்த்தா இல்லையா. சோ அவன் எப்படியும் அந்த போதை பொருளை யூஸ் பண்ணுவான், கூடவே காஃபியும் குடிப்பான். அவன் குடிக்கிற காஃபில நம்ம டேப்லெட்டும் ஒரு போதை பொருள் டேப்லெட் தான் கலந்து விட்டுட்டா ஏற்கனவே போட்ட போதையும் இந்த போதையும் மிங்கிள் ஆகி ஓவர் டோசேஜ்ல அவன் செத்துருவான்னு தெரிஞ்சுதான் ரெண்டாவது குடிகாரன் டார்ச்சர் பண்றதுக்கு முன்னால ஹீரோயின் காஃபில டேப்லெட்டை கலந்துட்டா. அதை குடிச்ச குடிகாரனும் கோவிந்தா ஆயிட்டான். எல்லாத்துக்கும் மேல வில்லன் தான் ஜோவானா இருப்பான்ற விதைய ஹீரோயின் டீமாளுங்க மனசுல விதைச்சிட்டா. சோ இப்படி இவ தப்பிக்கிறதுக்காக கணிச்சு போட்ட விதை தான் மரமாகி எல்லாரோட மரணத்துக்கும் காரணமா இருந்திருக்கு. செம்ம ஸ்மார்ட் இல்ல? அதை ஹீரோயினே ஒத்துக்கிட்டதும் இவ்ளோ பண்ண நீ உயிரோட இருக்கலாமா அப்படின்னு வில்லன் ஹீரோயினை ஷூட் பண்ணா அங்க ஒரு ட்விஸ்ட். இவன் ஷூட் பண்ண துப்பாக்கில இருந்து வெளியே வந்த புல்லட் ஹீரோயினை ஒண்ணுமே பண்ணல. பதிலுக்கு இன்னொரு துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. குனிஞ்சு பார்த்தா வில்லனுக்கு குழந்தை பாக்கியம் போயிடுச்சு. அப்புறம் ஹீரோயின் கெத்தா லாக் ஆயிருந்த ஹேண்ட் கஃப்ல இருந்து கையே எடுக்கிறா. வில்லன் வில்லி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஹேண்ட் கஃப கழட்ட ட்ரை பண்ணால. ஹேண்ட் கஃப கழட்டினதோட மட்டும் இல்ல, சைடு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஃபேக் துப்பாக்கியையும் வில்லி கீழே போட்டுட்டு போன ஒரிஜினல் துப்பாக்கியையும் மாத்தி வச்சுட்டா. சோ இப்ப ஹீரோயின் கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் துப்பாக்கி, வில்லன் கிட்ட இருக்கிறது ஃபேக்கான துப்பாக்கி. கத்தி இன்றி ரத்தம் இன்றி வெறும் வாய வச்சே ஹீரோயின் எல்லாத்தையும் முஸ்டா பாருங்களேன். வாயுள்ள புள்ள பழைக்கணும் சும்மாவா சொன்னாங்க? எப்படியோ வில்லன் அரகுற உயிரோட இருக்கும் போதே ரூம் விட்டு வெளியே வந்த ஹீரோயின் தான் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும் போது ரூம்ல கயிறெல்லாம் எடுத்துட்டு சாரா வெளியே வரா. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த அடிப்படையில அவ ஹீரோயின் கிட்ட நல்லா தான் பேசுறா. ஹீரோயின் என்ன நினைச்சாலோ பேசிட்டு இருந்த அவளோட மூச்சை நிறுத்திடுறா. சாராவுக்கும் சாவு மணி அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு பெட்ரோல் கேன் எடுத்து ஹீரோயின் வில்லன் இருந்த ரூம்ல ஊத்திட்டு இருக்க, எம்மா உனக்கு தான் எல்லாமே கட்சிச்சு இல்லம்மா, பணத்தையும் நீயே வச்சுக்கோ, உன் குழந்தையும் நீயே வச்சுக்கோ, என்ன மட்டும் உயிரோட விட்டுறாமா, என்ன கொலை பண்ணி என்னமா பண்ண போற, சொன்னா கேளுமா ஹீரோயின். ஹீரோயினோட பேரை சொல்லி வில்லன் கெஞ்சினா படத்தோட மாறான ட்விஸ்ட் அங்க வச்சாங்க பாருங்க. ஹீரோயினா அது யாரு? ஒருவேளை நீ என்னோட உண்மையான பேரை சொல்லி கெஞ்சிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்க வாய்ப்பு உண்டு, பட் நீ அதை பண்ணலையேன்னு ஹீரோயின் கூலா சொல்ல அக்கா மக்கா. அதுக்கப்புறம் தான் வில்லனுக்கு விளங்குது நம்ம இவ்வளோ நேரமா புடிச்சு வச்சிருந்தது சாதாரண ஹீரோயின் இல்ல, அவ தான் ஜோவானு. ஜோவானோட ஸ்டைல் என்ன? நெருப்ப பத்த வச்சு எல்லாரையும் கொலை பண்றது. இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்கா. ஜோவானுக்கு எந்த வேலையிலையும் எங்கேயும் எதையும் மிச்சம் வைக்கிறது பிடிக்காது, எல்லாத்தையும் பிசுறு இல்லாம பண்ணணும். அதுக்குதான் இன்னைக்கு ஃப்ரெண்டை உயிரோட விட்டா நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வந்துரும்னு ஃப்ரெண்டை கூட விட்டு வைக்காம கொலை பண்ணிட்டா. சோ நம்ம நினைச்ச மாதிரி ஜோவான் ஒரு ஆம்பளையோ இல்ல எங்கேயோ ஒரு காலோலாம் இல்ல, ஹீரோயின் தான் ஜோவான். வில்லன் கதறிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எல்லா இடத்துலயும் பெட்ரோலை ஊத்திடுறா. இத பண்ணது ஜோவான்ன்றது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காகத்தான். வில்லன் உடம்புல ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கும் போதே இவன் ஊர்ந்துகிட்டே செவுத்துக்கிட்ட போய் இவன் ரத்தத்தாலேயே ஜோவான்ன்ற பேரை எழுதியிருக்கான். அந்த பக்கம் வெளியே இருந்த ஹீரோயின் நெருப்ப பத்த வைக்கிறதுக்கு முன்னால நம்மளும் இங்க செத்த கணக்கா இருக்கணும்னு இவ செயினா ஊத்து சாராவோட பாடிக்கு மேல போட்டுட்டு நெருப்ப பத்த வச்சுட்டு குழந்தையோட அங்க இருந்து கிளம்புறா. ஒரே நேரத்துல பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டையும் காட்டுறாங்க. நெருப்பெல்லாம் எரிஞ்சு அங்க விசாரணைக்காக வந்த போலீஸ் ஆபீசர் வில்லன் எழுதியிருக்க ஜோவான்ன்ற வார்த்தையை பார்த்து இதுக்கு காரணம் ஜோவான் தான் புரிஞ்சுக்கிட்டாரா? நமக்கு மட்டும் தானே தெரியும் ஜோவான் ஒரு பொண்ணு, அது ஹீரோயின் தான். இன்னமும் போலீஸ்காரங்க ஜோவான ஒரு ஆம்பளம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் ஆபீசர் அவரோட சீஃப் கிட்ட ஆமா சீஃப், பல வேலையை பார்த்தா அதே ஜோவான் தான் இந்த வேலையும் பார்த்திருக்கான். மொத்தம் இந்த இடத்துல 7 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஜோவான் தான் எங்க போனான்னு தெரியல, அவனை வலை வீசி தேடிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் புடிச்சிடலாம் சீஃப் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல வேலையை முடிச்சிட்டு குழந்தையோட கார்ல ஏறின ஹீரோயின் இன்னைக்கு இல்லடா நீங்க ஜோவானா ஆம்பளன்னு நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் தலை கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் என்ன பிடிக்க முடியாது. ஆக்சுவலா நான் ஹீரோயின் இல்லடா, வில்லாதி வில்லி அப்படின்னு வாயால சொல்லாம லுக்காலேயே நமக்கு புரிய வைக்க அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.